எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம 27 நட்சத்திரங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிற வரிசையில் புனர்பூச நட்சத்திரம் சம்பந்தமான தகவல்களை பார்க்கலாம். மஞ்சள் நிறமுள்ளவளும் ஸ்ருக் ஸ்ருவம் ஜபமாலை கமண்டலம் இவைகளை 4 கைகளில் தரிப்பவளும் புனர்வசு தேவி என்னும் பெயருடையவளுமான அதித்தி இந்த நட்சத்திரத்தின் தேவதை ஆவார். தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்த போது காமதேனு என்னும் பசு இந்த நட்சத்திரத்தில் தோன்றியது. திருமாலின் அவதாரமான ராமாயண நாயகனும் சக்கரவர்த்தி திருமகனுமான ஸ்ரீராமர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர். இந்த நட்சத்திரத்திற்கான தேவதை அதித்தி எனப்படுபவர் ஆவார். வேதத்தின் பொருளாக வாழ்ந்து காட்டி பார்த்தவுடன் சாதாரண வானரமாக இருந்தவரை ஆஞ்சநேயராக உயர்த்தி காட்டி குகனோடு ஐவரானும் என்னும் பதத்தால் நட்பின் இலக்கணமாக குகனை தன் சகோதரர்களுக்கு இணையாக்கி காட்டி பரதனுக்கு அரசு பீடம் ஏற நல்வழி காட்டி சரணடைந்தோருக்கு அபயம் என்னும் சரணாகதி தத்துவத்தை விபீஷ்ணன் மூலம் காட்டி பகை வெல்லும் திறத்தை ராவணனுடன் நடந்த போரில் காட்டி பிதுர்வாக்கிய பரிபாலனத்தை உலகிற்கு காட்டிய ஸ்ரீராமபிரான் புனர்பூச நட்சத்திரத்துக்கு பிறந்தோருக்கான அதிர்ஷ்ட தெய்வமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர்ந்து வெற்றியை தரும் மந்திரம் அப்படின்னா என்னன்னா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம. இந்த ராம தாரக மந்திரம் தொடர்ந்து வெற்றியை தரும். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் சென்னை அரக்கோணம் பாதையில் திருவள்ளூர் என்னும் ஊரில் உள்ள வீரராகவ பெருமாள் கிழக்கு நோக்கி புஜங்க சயன திருக்கோலத்தில் உள்ளார். இந்த கோவிலில் உள்ள வீரராகவ பெருமாள் தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஸ்தலம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இத்தலத்திற்கு புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து வழிபட்டால் தன் வாழ்நாளில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் நிரந்தர வெற்றியை பெறுவார்கள் என்பது உறுதி. இத்தலத்திற்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் அந்தந்த ஊரில் உள்ள கோவில்களில் உள்ள ஸ்ரீராமபிரானை வழிபட்டாலும் எல்லா நன்மைகளையும் பெறலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைய தினத்தில் ராமர் பட்டாபிஷேகம் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு ராமரோட அஷ்டோத்திரம் படித்து துளசியாலேயோ இல்லை பூக்களாலேயோ அஷ்டோத்திரம் படித்து அர்ச்சனை மாதிரி பண்ணி பானக நீர்மோரோ அல்லது தன்னால் முடிஞ்ச நைவேத்தியத்தை மாதம் ஒரு தடவை பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நாம ராமாயணம்னு இருக்கும். மொத்த ராமாயணத்துலேயும் ராம ராம அப்படின்னு வர மாதிரி இருக்கும். நாம ராமாயணம்னு பேர். அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுவும் முடியலன்னா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படிங்கிற தாரக மந்திரத்தில் தினசரி 24 முறை சொன்னாலே நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இவாளுக்கு உள்ள ஸ்தலம் திருவள்ளூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற வீரராகவ பெருமாள். எப்போ முடிகிறதோ அப்போ ஒரு தடவை போயிட்டு வந்தாக்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரியும். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நட்சத்திரத்துக்கான பதிவை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லோகா சமஸ்தா சுகினோ பவத்து. ததாஸ்து.